அன்பானவர்களே வணக்கம். இன்னைக்கு நாங்க உங்க கூட ஷேர் பண்ற படம் 2017 ஆண்டு பியூன் ஷுங் ஹின் இயக்கத்துல வெளிவந்த தி மெர்சிலெஸ். வெல்கம் டு மூவி மேட்ஸ். படத்தோட ஆரம்பத்துல 2 கேங்ஸ்டர்ஸ் பேசிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தன் சாப்பிட்டு இருப்பான். அவங்க 2 பேரும் ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சாப்பிட்டு இருக்கிறவன ஒருத்தன் ரொம்ப நெருக்கி வந்து சுட்டு கொள்ளும். அடுத்த சீன்ல தன்னோட ஜெயில் தண்டனையை முடிச்சுட்டு வெளியே வர்ற பொடியான அவனோட மென்டார் தான் பாஸ்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்டோட வெல்கம் பண்ணி கூப்பிட்டு போவான். ஓஷன் ட்ரேடிங் கார்பரேஷனோட பிரசிடென்ட்டை பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க போலீஸ் ஆஃபீஸர். ஓஷன் ட்ரேடிங் கார்பரேஷன்ங்கிறது வெறும் நேம் சேக்கானது தான். அந்த பேரை வச்சுட்டு அவங்க ரஷ்யால இருந்து போதைப் பொருளை இம்போர்ட் பண்ணி வியாபாரம் பண்றதுதான் அவங்க வேலை. ஸோ இதுக்கு எதிராக கண்டினியூஸா அந்த போலீஸ் ஆஃபீஸர் நடவடிக்கை எடுத்துட்டே தான் இருப்பேன். நேர்மையான போலீஸ் ஆஃபீஸரான அந்த லேடி இவங்க எல்லாத்தையுமே வார்ன் பண்ணிட்டு போறதுக்கு ஆஃபீஸ் வந்திருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து தான் ஹேன் அந்த பொடியான பாஸ்கெட் இன்ட்ரடியூஸ் பண்ண கூப்பிட்டு வருவான். உங்க எல்லாரையும் கூண்டோட பிடிச்சி உள்ள போடத்தான் போறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஆஃபீஸ் விட்டு வெளியே போவாங்க. பிளாஷ்பேக்ல கைதியா இருக்கிற ஹேன் அந்த ஜெயில ரூல் பண்ணிட்டு இருப்பான். அந்த ஜெயிலுக்குள்ள நடக்கிற சண்டையில பொடியா தன்னோட ஆப்போனண்ட்டை ஏமாத்தி ஜெயிச்சிருவான். அதனால அங்க ஒரு பெரிய ரகலையே வரும். அந்த பொடியா ஏமாத்தி ஜெயிச்சது, பொடியானோட வேகம், துருதுருப்பு, தைரியமா சண்டை போடுறது, இது எல்லாத்தையும் பாக்குற ஹேனுக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போகும். இந்த ஜெயிலுக்குள்ள தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு உன் தண்டனை காலத்தை அதிகப்படுத்திக்காதுன்னு அட்வைஸ் பண்ணுவான் ஹேன். ஜெயிலுக்குள்ள நடக்கிற சிகரெட் டிஸ்ட்ரிபியூஷன் மொத்தத்தையும் தான் கையில தான் வச்சிருப்பான் ஹேன். இதுதான் அவன் அந்த ஜெயிலுக்குள்ள பவர்ஃபுல்லா இருக்கிற காரணம். இவன் ஜெயிலுக்குள்ள வந்த போது அதை பண்ணிட்டு இருந்த எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ணி தனியால ஜெயிச்சு நின்றுவான். சோ எல்லா விஷயங்களும் இவனோட கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். பல அடியாட்கள் ஹேன் கூட சேர்ந்துக்குவாங்க. ஜெயிலுக்குள்ள ஒரு பெரிய ஃபேமிலி மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அந்த ஜெயிலே ரூல் பண்ணிட்டு இருப்பான் ஹேன். கரண்ட்ல பிரசிடென்ட் தன்னோட கேங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் பார்ட்டி வைப்பான். அப்போ அந்த பொடியான பத்தி ஹேன் பெருமையா சொன்னான்னு ஷேர் பண்ணிட்டு இருப்பான் பிரசிடென்ட். அதே டேபிள்ல உட்காந்துட்டு இருக்க பிரசிடென்ட்டோட மருமகன் இதை கேட்டு பொடியான டீஸ் பண்றான். அதுக்கு இன்னும் நக்கலா பதில் சொல்றான் பொடியா. இதனால ப்ரொவோக் ஆன மருமகன் பொடியான் கூட கோவமா சண்டைக்கு போறான். கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாத பொடியா மருமகனோட கன் எடுத்து அவனோட நெத்திலேயே வச்சிடறான். இதை பார்த்த மத்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அரண்டு போயிடுறாங்க. நிலைமைய ஹேன் சமாதானப்படுத்தும் போது மருமகன் பொடியான பீர் பாட்டில் அடிக்க வர்றான். இதை பார்த்து டென்ஷன் ஆன பிரசிடென்ட் மருமகனை எல்லார் முன்னாலையும் நாலு அப்பாப்பி கொஞ்சமாவது காமன் சென்ஸோட நடந்துக்கோ, உங்க அப்பா நாட்டவே நீ முட்டாளாவே இருக்காதுன்னு அட்வைஸ் பண்றான். எல்லார் முன்னாலையும் அவமானப்பட்டவனுக்கு இது பெரிய அசிங்கமா போகுது. தான் முன்னால ரொம்ப அடக்க ஒடுக்கமா பவ்யமா இருக்கிற ஹேன் தான் இல்லாத போது ஜெயிலுக்குள்ள எப்படி இருந்தா உள்ள என்னவெல்லாம் பண்ணான்னு பொடியாங்க விசாரிக்கிறான் பிரசிடென்ட். கிரிமினலுக்கெல்லாம் கிரிமினல் மான்ஸ்டர் கேங்ஸ்டர் கிம் உள்ள வந்தோன்ன ஹேனோட ஆட்டம் ஜெயிலுக்குள்ள செல்லுபடி ஆகல. தன்னோட பவரை யூஸ் பண்ணி ஹேனை ஜெயிலர் மூலமா அடிச்சு நொறுக்கி செல்லா காசாக்கிட்டு கிம் ஜெயில தன்னோட கண்ட்ரோல்ல மொத்தமா கொண்டு வந்துட்டான். அப்படி இருக்கிற ஒரு நாள்ல தான் ஹேனை கொல்றதுக்கு கிம்மோட ஆள் ஒருத்தன் ட்ரை பண்றான். அந்த பக்கம் எதோச்சியா போன பொடியா ஹேனை அந்த கொலை முயற்சியில இருந்து காப்பாத்திடுறான். ஹேனுக்கு புரியாத ஒரே விஷயம், ஏற்கனவே தோத்து போய் ஜெயிலுக்குள்ள அமைதியா இருக்க இவனை ஏன் இன்னும் கிம்மோட ஆட்கள் கொலை பண்ண ட்ரை பண்றாங்கிறது மட்டும்தான். இந்த குழப்பத்துக்கான விடையை கண்டுபிடிக்கணுங்கிறது தான் அவனுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. பொடியா சூப்பரான ஒரு பிளான பண்ணிட்டு ஹேனோட ஜெயிலர் பாக்குறதுக்கு போறான். ஜெயிலுக்குள்ள சிகரெட் டிஸ்ட்ரிபியூஷன் அமோகமா நடந்துட்டு இருக்குது. இதை பத்தி நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும், அது சம்பந்தமான போட்டோஸ் எல்லாம் இருக்குன்னு ஹேனோட போன் எடுத்து ஜெயிலர்கிட்ட கொடுக்குறான். இதை பார்த்த ஜெயிலர் என்ன பிளாக்மெயில் பண்றீங்களாடான்னு கடுப்பாயி பொடியான அடிக்கிறான். ஹேன் டென்ஷன் ஆகி ஜெயிலர் அடிச்சு போட்டு, இந்த விஷயம் வெளியே போனா என்ன ஆகுன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், எனக்கு அதிகபட்சம் ஜெயில் தண்டனை தான், பட் நீ வாழ்நாள் முழுவதும் இந்த பிரச்சனைக்கு பின்னால் ஓடணும், மரியாதையா நாங்க சொல்றது கேளுன்னு ஜெயிலர் பிளாக்மெயில் பண்றாங்க. ஜெயிலரோட ஹெல்ப் மூலமா கிம்ம ஜெயிலோட கிச்சனுக்குள்ள கட்டி வச்சு கொதிக்கிற எண்ணெய் எடுத்து அவன் மேல ஊத்தி அவனை கொடுமையா டார்ச்சர் பண்றான். என்னை ஏன் கொலை செய்ய ட்ரை பண்ண? நீயும் நானும் இது வரைக்கும் தொழில எந்த இடத்துலயும் போட்டி போட்டது கிடையாது. அப்படி இருந்தாலும் நீ ஏன் என்ன தீர்த்து கட்டுறதுக்காக ட்ரை பண்றேன்னு கேட்கும்போது தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றான் கிம். இந்த பதில திருப்தி ஆகாத ஹேன் மறுபடியும் அவனை டார்ச்சர் பண்றதுக்காக எண்ணெய் எடுக்க போறான். இப்ப ஏற்கனவே அங்க இவங்களால டார்ச்சர் பண்ணப்பட்டு கிடக்கிற கிம்மோட அடியால் ஒருத்தன், உங்க முதலாளி தான் உன்னை கொல்ல சொல்லி எங்களுக்கு ஆஃபர் பண்ணான், அவன் தான் உன்னை எங்களுக்கு காட்டி கொடுத்தான், இதுக்கு பரிகாரமா ஆகஸ்ட் மாசம் இருக்கக்கூடிய கன்சைன்மெண்ட்ல எங்களுக்கு ஒரு பார்ட் தரேன்னு சொல்லியிருக்கான்னு உண்மையா சொல்றான். கரண்ட்ல தன்னோட ஆபீஸ் கீழே விளையாடிட்டு இருக்கிற ஹேனையும் பொடியானையும் பாக்குற பிரசிடென்ட் ஹேன் கண்டிப்பா தன்னை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவானோட சந்தேகத்தோட மருமகன் கிட்ட விசாரிக்கிறான். ஹேனை கொலை பண்றதுக்காக இவங்க உள்ள அனுப்பிச்சு வச்ச கிம் ஹார்ட் அட்டாக்ல தான் செத்து போயிட்டான், அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்றான் மருமகன். நீங்க மறுபடியும் ஹேனை கொல்றதுக்கான பிளான் எல்லாம் பண்ணுவீங்களா? அவன் நம்மளுக்கு யூஸ் ஆவான்னு தோணுன்னு சொல்றான் மருமகன். அதுக்கு பிரசிடென்ட், நம்ம ஒரு நாயை எடுத்து வளர்த்தணும், அந்த நாய் இப்போ நம்ம சாப்பாட்டை சாப்பிட்டு நல்லா வளர்ந்து நம்மளுக்கு வாலாட்டுறதுக்கு பதிலா நம்மளுக்கு கட்டுப்பட்டு நிக்கிறதுக்கு பதிலா நம்மளை பார்த்து குறைக்க ஆரம்பிச்சிருக்குது. அந்த நாய் நம்மளை கடிக்கிறதுக்கு முன்னே இது போதைப்பொருள் லிங்க பத்தியும் அந்த போதைப்பொருட்களை அவங்க இம்போர்ட் பண்ணி இங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறத பத்தியும் அவங்களோட ஆதாயத்தை பத்தியும் டீட்டெயிலா தன்னோட ஹையர் அபிஷியல்ஸ்க்கு ரிப்போர்ட்
பண்றாங்க. நீங்க வேற வேலை இருந்தா பாருங்க, இது நமக்கு ரொம்ப ரிஸ்கான வேலை அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. அப்செட் ஆன இந்த போலீஸ் அதிகாரி ஒரு அண்டர் கவர் ஆபரேஷனுக்கு பிளான் பண்றாங்க. அந்த அண்டர் கவர்ல 4-5 சின்ன பசங்களை தான் சூஸ் பண்றாங்க. உங்களுக்கு ரிவீல் ஆகுது ஒரு போலீஸ்காரங்க ஆபரேஷனுக்கான எல்லா வேலைகளையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவோட ஸ்மார்ட்னஸ், சுறுசுறுப்பு, விளையாட்டுத்தனம், அவனோட தைரியம், இது எல்லாமே ஹேனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஜெயிலுக்குள்ள யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரு நெருக்கத்தை ஹேன் ஜோ கிட்ட வளர்த்த ஆரம்பிக்கிறான். ஜோவும் அவங்க கூட ரொம்ப ஜாலியா விளையாட்டுத்தனமா இருக்கான். தேவைப்படும் போதெல்லாம் போலீஸ் ஆபீசர் கூட போன்ல பேசுவாங்க. அப்படி ஒரு நாள் பேசும்போது அவனோட அம்மா ஆபரேஷனுக்கான எல்லா வேலையும் முடிஞ்சது, அவங்க ஆபரேஷனுக்கான தேதியும் பிக்ஸ் பண்ணியாச்சு, அவங்க நல்லா கேர் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறான். ஜோ போன்ல இவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத பாருங்க, அதை பத்தி விசாரிக்கிறான். எங்க அம்மா கூட பேசுறதும் எங்க அம்மா கூட சந்தோஷமா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இது ஃபேமிலி அஃபெக்ஷன், உனக்கு புரியாதுங்கிறவன். நீதான் ஃபேமிலின்னு சொல்லி பல அடியால வச்சிருக்கீல்ல, நான் வெளியே வரும்போது என்னையும் அதுல ஒரு ஆளை சேர்த்துக்கன்னு சொல்றவன். விளையாட்டுக்கு தான் சொன்னேன், சீரியஸா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கேஷுவலா அங்கிருந்து கடந்து போயிடுறான். ஜெயிலுக்குள் இருக்கிற தன்னோட ஆர்ஃபனேஜ் ஃப்ரெண்டு ஹேனை பார்க்க போறான், பிரசிடென்ட்டோட மருமகன். அப்பதான் அவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ரிவீல் ஆகுது. ஜெயிலுக்குள்ள ஹேனை கொலை பண்றதுக்காக கிம்மா அனுப்பிச்சு வச்சது தான் மாமா தாங்கிற உண்மையை ஹேனுக்கு ஓபன் பண்றவன். நீ எங்க மாமாவை கொலை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணி வச்சிருக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே அவனை கொலை பண்ணலாங்கும் போது நாம இப்போதைக்கு சண்டைன்னு போனோம்னா பசங்க எல்லாரும் பொண்ணு இருக்கிற பக்கம் தான் நிப்பானுங்க, சோ நம்ம அமைதியா இருக்கலாங்கிறான் ஹேன். கொல்லப்பட்டவனோட பாடி ஒரு பெரிய ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருக்குது. அவனை பாக்குறதுக்காக போலீஸ் ஆபீசர் வர்றாங்க. அப்பதான் ரிவீல் ஆகுது அவனும் ஒரு அண்டர் கவர் போலீஸ்காரன். பொது வெளியிலேயே இப்படி போலீஸ்காரனை கொண்ட அளவுக்கு இருக்கிறவங்க ஜெயிலுக்குள்ள ஜோவை என்ன வேணாலும் பண்ணுவாங்க. வெளியே கூட்டிட்டு வந்தாங்க சொல்லும் போது ஜோ வெளியே வர முடியாத ஆழத்துக்கு போயிட்டான். அவன் அங்கிருந்து வேலையை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்ற அந்த போலீஸ்காரமா ஜோவோட அம்மா ஆபரேஷன் தேதியை மட்டும் விசாரிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஜோவோட அம்மா ரோடு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு இறந்துட்டாங்கன்னு வர செய்தியை கேட்கிற ஜோ துடி அடிச்சு போயிடுறான். கத்திக்கு கதறி கூப்பாடு போடு அழுகிற ஜோவை பாக்குறக்க உறைஞ்சு போய் நீ அம்மாவை கடைசியா ஒரு தடவை பாத்துக்கிறக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஃபைனல் ரிச்சுவல்ஸ் எல்லாம் செய்யறக்கும் என்ன வெளியே போங்க விடுங்கன்னு ஜோ போலீஸ் ஆபீசர்கிட்ட கேட்கும்போது, நீ அப்படி ஸ்பெஷல் பெர்மிஷன்ல வெளியே போற மாதிரி கைதி கிடையாது, உனக்கு அப்படியெல்லாம் அலோவ் பண்ண முடியாதுங்கிறாங்க. அப்ப நான் யாருங்கிற உண்மையை ஹேண்ட் டீம் கிட்ட சொல்லிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ற ஜோ கிட்ட, உனக்கு அடையாளத்தை உருவாக்கணும்லே நான் தான், நான் நினைச்சா உன அடையாளமே இல்லாம அழிச்சுழிச்சிருவேன், இந்த மிரட்டல் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதுன்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் போலீஸ்காரங்க ஜோவை வெளியே கூப்பிட்டு போறாங்க. அவங்க அம்மாவை கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஜெயிலுக்கு திரும்பி வர்றான். என்ன நடந்ததுன்னு ஜோ புரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது ஜெயிலர் ஹேன் தான் எங்க எல்லாத்தையும் மிரட்டி உன்னை வெளியே கூப்பிட்டு போயிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணான்னு சொல்றான். அன்னைக்கு நைட் ஹேன் ஜோ அவனோட செல்லுல பாக்குறான். அம்மா இறந்ததுக்காக நீ இவ்வளவு வருத்தப்பட்டு அழுது ஹர்ட் ஆயிட்டு இருக்கிற, ஆனா என்ன முதல்ல கொலை ட்ரை பண்ணது என்னோட அம்மா தான். என் அப்பா ஒரு பெரிய குடிகாரன், தண்ணியை போட்டு வந்து என்னையும் எங்க அம்மாவையும் அடிக்கிறதா அவனுக்கு வேலை. எங்க 3 பேருக்கு ஒரு நாள் எங்க அம்மா சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்தாங்க. முதல் வாய் நான் வாயில வச்சோன்னே டேஸ்ட் வித்தியாசம் இருக்குன்னு போய் வாந்தி பண்ணிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது என் அம்மா அப்பாவும் வாயில நுரத்தல்ல இறந்து கிடந்தாங்க. இதை கேட்ட ஜோ அதிர்ச்சியா அவனை பார்க்கும்போது, இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம நம்ப வேண்டியது மனுஷங்களை கிடையாது சூழ்நிலைகளை தான். இப்ப நீயும் நானும் எல்லாத்தையும் இழந்துட்ட பசங்களா நிக்கிறோம். நீ ஜெயில விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் விருப்பம் தான் என் கூட வந்து சேர்ந்துக்கிட தம்பின்னு ஹேன் ஜோவுக்கு ஆஃபர் கொடுக்குறான். அப்பதான் ஜோ ஒரு போலீஸ்காரன் அப்படிங்கறத ரிவீல் பண்றான். அதுக்கப்புறம் ஹேன் ஜோவை விட்டு வச்சானா, இல்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க முதலாளியை கொண்டாங்களா, இல்ல ஜோ போலீஸ்க்கு உண்மையா இருந்தானா, அவங்க அம்மா எப்படி இறந்தாங்க, இதெல்லாம் தான் மிச்ச கதை. உங்களுக்கு வாய்ப்பும் நேரமும் இருந்தால் இப்படத்தை பாருங்கள். நன்றி.